மாமனார் வாழ்க மாமனார் வாழ்க மாமனார் வாழ்க நான் வரும்போது இதுல போட்டு வச்சுக்கிறீங்க சரியான பருவ கூட மாட்டேங்குது மாமனார் வாழ்க அதான் மாமனார் வாழ்க சரி விடு ஏஞ்சாமா வாழ்க ஏஞ்சாமா வாழ்க ஏஞ்சாமா வாழ்க ஏதோ ஒண்ணு வாய்க்கு விடியா படுற மாலியா மாலை யாருக்கு கொண்டு வந்தீங்க ஆமா எவனோ எதுக்கும் ஆசைப்படுறாடா போய் போய் இந்த 150 ரூபாய் மாலைக்கு ஆசைப்படுறாடா எதுக்கும் ஆசைப்படுறான் 150 ரூபாய் மாலைக்கு அவருக்கு ஒரு சந்தேகம் நம்ம செத்து விடும்னா கைத்துல போறது பாப்போமோ பார்க்க மாட்டோமோ இப்பே போறது பாக்கலாம் சீக்கிரம் சாவடிச்சிடுங்க யார் தவறு நினைக்காதீங்க இப்ப எதுல பாம்புங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பாம்பு இந்த மாலையில வச்சு இது உங்க கழுத்துல போட்டு நீங்க டமால் வச்சு செத்து விட்டா இந்த நாட்டு மக்களை யார் காப்பாத்துறது சரி நாட்டு மக்களை காப்பாத்துறீங்களா இல்லையா அது தேவையில்லை எங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது அதனால இதுல பாம்பு இருக்குதால நாங்க செக்கு பண்ணி பார்த்தோம் சரி போடா ஒரு மாலையின் சிறப்பறியாதவன் ஒரு மாலை பற்றி தெரியாதவன் ஒரு மாமன்னருக்கு அப்படியே மாலை பண்ணா இது கூட நான் தெரியாது இதுல வந்து மாட்டிக்கினேன் அதுதான் இதுதான் மாட்டின இருப்பேன் நான் போற மாலையா போடுறான் மன்னர் செத்து போட்டாரு ஓயா ஜீமா ஓயா தோரே ஓயா ஜாங்கே ஐயா முந்தி விநாயகனே ஐயா முந்தி விநாயகனே முக்கண்ணா தம்மாதானே அந்த முருகனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னறிவாய் அந்த வேலனுக்கு முன் பிறந்த வெற்றி விநாயகனை முன்னறிவாய் கோயில் எடுத்து முடியும் இந்த கொண்டா பின்னாடி மன்னர் வாஸ்கர் அருள் அவர்கள் செத்து சிவலோகம் சென்றதற்காக அதுல செத்து விட்டுதா மலாகுப்தா இல்ல அதேதான் சாப்பிட்டு வர்றா செத்ததுக்காக நம்ம பெட்டிக்கார மறக்காரு ஆளு கம்பசாகத்து கொண்டாடுறாங்க சுபோ பின்னாடி அம்மா போட வெச்சிச்சா ஐயோ ஐயோ அடிச்சிட்டு போறாங்க சரி
வரா டேய் வரா டேய் மன்னர் வாசகர் செத்து விட்டாருன்னு சொல்றான். மொளாவுத்தார்ல செத்து விட்டான். மொளாவுத்தார்ல செத்து விட்டாங்க. எங்கடா கூத்தாடுவேன்? டேய் நாங்க பேசுமா வரும்போது என்னடா அருளுக்கு நம்ம அர்ச்சந்திரா கூத்தாடலாம். டேய் உயிரோடு இருக்கவே அர்ச்சந்திரா கூத்தாடிடுங்க. இப்போ நீ செத்து விட்டா பாப்பியா? ஆக முடியாது. அதனால இப்போ உயிரோட ஆடிடலாம். தூடா பண்ணிட்டேன். டேய் சரி விட்றா டேய் நம்மளா போயிச்சு விட்றா. வராங்க. இப்போ இன்னைக்கு கூட சாவ வச்சிடலாம். இந்த பதார்த்த கடை என்ன வந்து பூ விற்கிற கடை என்ன வருது? நாளைக்கு வேற பதார்த்த வேற கெட்டு போடும்ல. அது இல்லாத மாட்டருக்கு வேற ஆள் இல்ல. ஐயோ உலகத்திலே பொய்ச்சல்லா புரிது யார் தெரியும்? யாரா யார் தெரியுமா? யாரா மாட்டரு பண்றவங்க. அட பாய் அவன் தானே வாயை தந்தாவே புளிவினு எடுப்பாங்க. சரி விட்றா டேய் விட்றா டேய். இந்த விஜயபுரி நாட்டில் விஜயசேகர மன்னன் என்று ஆ. பெயரோடு அரசாட்சி புரிந்தார்கள். அட்டவங்க அம்மாலா ஒரு வார்த்தையா தாங்க சொல்லிக்கிறேன். அங்க சொல்லிக்கிறேன். என்னடா வார்த்தை இது? ஐயா நீ போ நீ அப்படித்தான் எப்படி போ? எப்பவுமே நான் தான் உன்னாண்ட வரத்தில்ல. போறா சொல்றேன்டா ஏண்டா, என்னடா? கூப்பிட்டா வர்றதில்ல. எதுக்கு வரது? கை கட்டி பதில் சொல்லும். ஏய், குதர்க்கமான வார்த்தை பேசி கொண்டு இருக்கிறாய். நான் குழந்தை மாதிரி தெரு போற 4 புள்ள மேல சத்தியமா சொல்றேன். அப்ப உங்களை என்னாச்சு? அது எங்கேயோ கண்ணுக்கு மறுவாங்க. இது ஊரா மட்டும் பசங்க தானே. ஒதிப்பாங்க. ஐயோ எப்படி அடிப்பாங்க பாரு. ஏய், என்ன அடிக்க மாட்டாங்க. ஏய், பக்கத்துல நீதான் உன்னதான் ஓடியாந்து அடிப்பாங்க. பக்கத்துல நான் இருந்தா என்ன அடிப்பாங்க? நீதான் எங்களுக்கு ஏத்துமா அதனால நீதான் முதல்ல கும்பிடுவாங்க. நானு. சரி விடுங்க ஏய், ஓ பாகட்டம். என்னுடைய ஆட்சியிலே முறையிட்டு பார்த்தால் குறை இருக்கிறதா? எல்லளவு காணவே முடியாதுங்க. எல்லளவும் குறை என்பதே இல்லை. எப்பவுமே பார்க்க முடியாதா? திருமணம் நடந்து ஆ, எனக்கு ஆ. வெகு நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளா? ஆமா. அட்டவங்க அம்மாலா ரொம்ப நாளா இல்லையாடா? ஏய், ஓ. ஆண்டவன் அருளால் ஆ. ஓ பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்தார். நீங்க என்ன தூக்கி போட்டீங்களா? அவங்க ஆண்டவன் அருளால பெத்துக்கிற வழி நான் தூக்கி போட்டியா? ஏய், ஆண்டவன் கிருபை வேணும். டேய் ஆண்டா ஆண்டவன் கிருபையா ஏதோ கடவுள் கடா சூத்துல கடா சுட்டியா கடாச்சம். ஆமா பாகட்டம். முதல் பிறந்தது ஆ. ஆண்மகன். யாருக்கு பிறந்தது? எனக்கு தான். அப்ப உம்மண்டாட்டிக்கு? என் பொண்டாடி பிறந்ததுடா. அப்ப உனக்கு பாருங்களையா? லாஸ் பண்றான் பத்தியாமா ஏண்டா வார்த்தையே தவறான வார்த்தை பேசலாம். தெரியாம கேக்குறேன். தெரியாம கேக்குறேன். இருவருக்கும் சேர்ந்து பிறந்தது தான் பிள்ளை. 2 பேருக்கு சேர்ந்து சென்டரா பண்றதா? ஏய், சரியான பாடுகா குடும்பம் வரும்போதே எல்லாம் போட்டு அடிச்சுக்கிறதுக்கடா. இதுதான் இந்த கடமாந்தத்துக்கு வரதில்ல. சரி விட்றா. கர்மந்திரம் எங்கடா? சரி விடு சரி விட்றா டேய் விட்றா. ஏய், யாரு விடுறா? அவனுடா. ஏய், முதலில் பிறந்தவன் ஆண்மகன் எழிலரசன். இரண்டாவதாக பிறந்தால பெண் குழந்தை எழிலரசி. கைதிக்கு வந்தீங்களா? சொல்ற ஒரு வார்த்தை. அவன் கைதிக்கு போறல. சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு சொன்ன நீ வேற. நீ எப்பவுமே எத்த சொன்னாலும் சூத்து பிடிச்சிக்கிற. சுற்று முடிச்சுக்கிறேன்னு சொல்றேன். நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது. என் மனைவி சந்திக்க வேண்டும். புறப்பட போகலாம். நம்ம கொண்டாடி 11 மணி அம்மாவா? மனோர்மணி. ஏதோ ஒரு மணி. ஏதோ ஆயிடுச்சு வந்துடுறேன். ஓடுங்க.
பார்த்தானோ மரண மாதர்களை போல் வடிவுற ஓவியம் விளக்க வேண்டும். இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக திகழ்ந்து மனோர்மணி என்ற பெயரோடு சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். எங்களுக்கு திருமணம் முடிந்து எத்தனை நாட்கள் உருண்டோடி விட்டன. குழந்தை என்பதில்லை. ஆண்டவனுடைய அருளால் அன்னை மாகாளுடைய அருளால் 2 பிள்ளைகள் பிறந்தது. ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆசை கொன்று ஆசை கொன்று 2 மக்களுக்கு 2 பெயர் வைத்து கல்வி சாலையில் சேர்த்து சிறப்புடன் வளர்த்து வருகிறேன். மக்களை சந்திக்க வேண்டும், கணவரை சந்திக்க வேண்டும் என்ற அழகே மோகினி வணக்கத்தை ஏண்டா வரும்போது என்னடா பாட்டு பாடுறது மாதிரியா வணக்கம் என்று சொல்ல தெரியாதா? சாப்பிட வைக்குதுன்னு சொல்றேன். நம்ம நீங்க தெரியாம பேசுறீங்க. நான் இதுல தானமா வேலை செய்யறேன். இந்த அரசாங்கத்துல என்னடா பாவனை எனக்கா காட்டுறேன்? இப்படியா காட்ட முடியும்? ஏன் அப்படி காட்டுறது? எதிரில் உனக்கு தானே காட்டணும். கை பாவனை. கை பாவனை இப்படி வாங்க. உங்களை கேட்காம இதுல எதனா செய்திருப்பேன். மீண்டும் பார்த்தா இந்த அரண்மனையிலமா? இந்த அரண்மனைக்குள்ள. அதனாலதான் உனக்கு வைக்கட்டுமான்னு கேட்டேன். வணக்கம் வைக்கட்டுமா? வணக்கம் வைக்கட்டுமா? சரி, நல்லா இருப்பா. ஆமா, என்ன வரும்போது பாட்டும் பாரதம் வருதுமா? சங்கீதத்தை கொண்டு மோகனத்தை பிடிக்கலான்னு பாக்குறேன். மோகனம் வேகமா போய் நிற்கிறான். கைக்கே கடிக்க மாட்டேன். பால் கறக்கணும் கையா. முகாரியா என்ன சரிவரியாக உனக்கு பிடிக்க வரல? முகாரி எங்கம்மா என் கல்லே தெம்பருத்தலமா எங்க போறா எங்க போறான்னு பிடிக்க போற. அதான் வந்து வேலையை பார்த்துட்டேன். ஒண்ணு இல்ல ஏமா ஐயா உன்னாண்ட போய் வச்சோட போலாமா? நீ ஒத்துக்கிட்டா போக வேண்டியதாமா போலாமா? இந்த பையா போய் மகாராணி ஆயிடுச்சு வாடா. அதான் போலாமா? நான் போய் அவர்கிட்ட சொன்னேன். நான் போனேன் ஒத்துக்காது, நான் போக மாட்டேன்னு சொன்னேன். பையா நான் சொன்ன சொல்றேன் ஒத்துக்குவோம் வரேன்னு சொல்லிதான். சரி சொல்லுதாமா வந்தேன். ஆமாமா ஓட்டு பேசுற நேரம் ஓட்டு. ஏதோ நான் போன நேரம் நல்ல நேரமா போச்சு. அம்மா ஒத்துக்குனாங்க வரேன்னு தான். உன்னாண்டு வரேன்னு. ஓ உனக்கு சந்தேகம் வந்தா கேட்டு பாருங்க. காவல்கார பையன் உன்னாண்டு வந்தானா இல்லையான்னு போய் வந்துங்க. போய் வந்துங்க. அம்மா வந்தான். எப்ப பாரு உனக்கு என்னமா ஆம்பளைக்கு வர மாதிரி பாவம். கடவுள் மாதிரிடா சத்தியமா விட்டேன்னு. ஆமாங்க எல்லாருக்கும் சேவை செய்றீங்களா அதனால கடவுள்னு சொல்றேன். மலரின் மனமா
ஏமா 11 மணி அம்மா சொல்லிக்கல நீங்க 11 மணி மணி வாங்க ஏதோ ஒரு மணி விடுங்க. அத்தான் இவனை விடுங்க, இவன் ஒரு விளையாட்டு கருவி. நான் கருவியோ குருவியோ விடுங்க. ஆமா, அனைத்து காரணம் நாங்க இருவரும் தனிமையில் பேச போறோம். அப்படியா சொல்றீங்க? என்னப்பா? அப்படி இல்லைங்க ஐயா, அங்க போய் நில்லு. அந்த பக்கம் திரும்ப மாணி, அந்த பக்கம் திரும்ப பேசுங்க. தனிமையில பேச போறீங்களா? அவங்க பேசுங்க. குடும்பத்தில் 1000 இருக்கா? நான் 500 கேட்க போறேன். எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நானும் இதுல தானமா வேலை செய்யறேன். நானும் பேசணும். என்னங்க ஐயா, இந்த குடும்பத்துல நாங்களும் ஒரு என்ன பேச போற? இன்னைக்கு என்ன பேச போறீங்க? கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் ரகசியத்தை நம்ம பங்கிட்டு பேச வேண்டியதுதான். நீ யாரு? பையன். ஆமா, நாங்கள் யாரு? இந்நாட்டு மகாராணி மன்னர். வேலைக்காரர் எதுல செய்யறோம்? இங்கதான் செய்யறோம். அதே மாதிரி செய்துட்டு போறேன். எப்படி நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு மேல நீ என்ன சத்தம் போறேன் இந்த நாட்களாக பிறகு இருவரும் சந்திக்கிறோம். அதற்காக என்ன சந்தோஷமாக இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு திருமணத்திற்கு வடதான பிள்ளைகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் இருவரும் எப்படி இருக்கட்டுமே. பழுதாகி போச்சு, விடுங்க. நீங்க விடுங்க. அவருக்கு வயசாகி போச்சு. இந்த நேரத்துல விடுங்க நான் அவரு அங்கிருந்து ஓட போறேன். அவரு என்ன இதுக்கு மேல அப்படி இல்ல, இந்த இடத்தில் இந்த கதை விட்டு விடுங்க. அப்படி எந்த கதை நடத்துறது? இதுக்கு மேல இவ்வளவு நேரம் நடத்திட்டு முகத்தை வைத்து எதிர்க்க சரி விடுங்க. உங்க சௌகரியம். இதுக்கு மேல 70 வரும். வயசான போனா தான் வருமா? ஆமா ஆமா. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க. சுத்தமாக இருந்தா எதுவும் கலந்து பேசுறதுனால பேசுறீங்க. கெட்டமா கலங்க தலைவலி வந்துருப்போது. அதான் சொல்றேன். வராத அளவுக்கு பாருங்க. அழைத்து காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மூத்த மகன் கீழரசன் அயல்நாடு சென்றிருக்கிறான். இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறது. அதற்குள் தளபதியார் அழைத்து தளபதியார் வருகிறார்.